எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்பு யார் உண்மையான ஞானிகள், அவங்கள பற்றி இப்போ நான் பேச போகிறேன். பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னா, ஒரு உண்மையான ஞானி, ஒரு சாதாரணமாக ஒரு உண்மையான ஞானி எப்படி இருப்பான்னா, பெரிய கொண்டை போட்டுக்கின்னு, கழுத்துக்குள்ளே ருத்ராட்ச மாலையை போட்டுக்கின்னு, பட்டை போட்டுன்னு, கிட்ட போட்டுன்னு, உபதேசம் பண்ணிக்கின்னு, கடவுளை பற்றி எனக்கு தெரிஞ்சிச்சு எல்லாம், உலகம் எனக்கு புரிஞ்சிச்சு எல்லாம் அப்படி சொல்கிறதா நீ உண்மையான ஞானி நினச்சினே இருப்பீங்க. உண்மையான ஞானி எவன் ஒருத்தன் உன்னுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறானோ அவன் தான் உண்மையான ஞானி. ஒரு ஞானி ஒரு உண்மையான ஞானி நான் என்ற ஒரு பொருளும் நீ என்ற ஒரு பொருளும், நீனா நீ கிடையாது, உனக்குள்ளே நீன்னு ஒரு பொருள் இருக்குது. இதை நேருக்கு நேர் சந்திக்கிறவன் தான் உண்மையான ஞானி. பட் நான் இருக்கிறேன், எனக்குள்ளே இருக்கிற ஏக்கமாக இருக்கிற ஒரு பொருளை இதை நான் பார்த்துட்டுனா நீ நான் எனக்குள்ளே நீன்னு ஒரு பொருள், எனக்குள்ளே ரெண்டுமே நானும் எனக்குள்ளே இருக்கிற பொருளை சந்திச்சிட்டேன்னா நானும் அவனை சேர்ந்தா ஞானி. இதுதான் ஞானி. ஆனால் ஊரில் ஞானின்னு சொல்லி நிறைய பேர் சுற்றி திணின்னு இருக்குதோ, அது வேறு விஷயம். அந்த டாபிக்குள்ள நான் போகல. அரை குறையாக பார்த்துட்டு கடவுள் இருக்குன்னு சொல்லி ஒரு உருவத்தை கொடுத்துட்டு இதுதான் கடவுள்னு சொல்லி எதோ பண்ணுது. நான் அதுக்குள்ளே போகல. உருவ வழிபாடு என்னன்னா, உன் மனம்தான் உருவமாக இருக்கு. அதேமாரி எதிரில் ஒருத்தருக்கிறாருன்னா அவரோட மனம் அவருக்கு உருவமாக இருக்கு. ஒரு பொருளை பார்க்குறீங்க, ஒரு கனியை பார்க்குறீங்க, அது மனம், வளர்ச்சி இல்லாத மனம். ஆனால் மனம் அதுக்கு ஒரு உருவம் இருக்குது, அதுக்கு ஒரு அழகு இருக்குது. அப்போது நீ உருவமாக பார்க்குற எல்லாமே மனம்தான். அப்போது நீயும் ஒரு மனம். அப்போது உருவ வழிபாடுனா உன்னோட உருவத்தை நீயே வணங்கணும். அப்போ தான் அந்த சத்தியத்தை உன்னால் பார்க்க முடியும். இதை சொல்லித்தரவன் பேர் உண்மையான ஞானி. புரியுதுங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்சு உண்மையான ஞானி யாருன்னா, முருகர் குண்டல் யோகத்தை சொல்லி கொடுத்தாரு. உன்னை பாரு, அவர் கடவுளாக அவங்க தன் ஜீவனை உணர்ந்துட்டாரு, அதனால் கடவுள் ஆகிட்டாரு. நீயும் அந்த ஸ்டேஜுக்கு போகலாம். உன்னை நீ உணர்ந்துட்டா, நீயும் அலைவரிசை கோட்பாடை நீ உணர்ந்துட்டீங்கன்னா நீ அந்த ஸ்டேஜுக்கு போகலாம். கடைசியில் ஒவ்வொருத்தனும் இறந்த பிறகு ஒவ்வொரு ஜீவனும் காட்டால் அலைவரிசை கோட்பாடுக்குள்ளே தான் போகும். அது வேறு விஷயம், டாபிக் அது. அடுத்தது கிருஷ்ணர், சிவன், ஜீசஸ், இஸ்லாம், நபி ஐயா அவர்கள், இவங்களோட தத்துவம்